என்னன்னு கேட்டிங்கன்னா, நேட்டிவ்ல இருக்கிறவங்க நேட்டிவ்லயே இருக்கணும். ஸோ இதுக்கோ, சென்னைக்கோ, பெங்களூருக்கோ நெறைய பேர் போறாங்க. பட் என்ன ஆகும்னா, அது வந்து நீங்க இங்க வாங்குற 15,000 ஒண்ணு தான். அங்க வாங்குற 30,000 ரெண்டுமே ஒண்ணு தான். ஸோ அது போக என்னன்னா, அங்க நம்மளோட திருநெல்வேலியோட அடையாளம் போகுது நமக்கு. ஸோ பிடிக்காத வேலைய பார்த்துட்டு, பிடிக்காத ஒரு சேலரிக்காக ஒரு இடத்துல நம்ம டைம் ஃபுல்லா வேஸ்ட் பண்ற மாரி இருந்துறக்கூடாது. ஸோ அப்ப நம்ம ஒரு ஒரு இக்கிகாய் மெத்தட்ல அவங்கவங்க பிடிச்சது இயல்பாவே அவங்களுக்கு பிடிச்சது என்னது? அத கண்டுபிடிச்சு, அதுக்கேத்த மாரி ப்ரொஃபஷனலா அவங்க மாத்துறது எப்படி? அந்த ப்ரொஃபஷனுக்கான என்ன மாரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இங்க இருக்குங்க? அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு எல்லா நாளும் சண்டே தான். ஸோ நான் அப்படிதான் ஒவ்வொன்னா நான் கொண்டு வந்தது. ஸோ நானும் ஒரு ஐடிஎம்ல ஒர்க் பண்ணிட்டு 24 ஹவர்ஸ் அதிலேயே ஒர்க் பண்ணிட்டு வேற எந்த இதுவுமே நமக்கு தெரியாது. ஜாப்ப பத்தி வேற எந்த ஃபீல்ட பத்தி நம்ம ஐடியாவும் கிடையாது. ஸோ இங்க வந்து நம்ம திருநெல்வேலில வந்து நம்ம ஒரு சொந்தமா ஒரு ஃபார்ம் பண்ணேன். கோட் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் பண்ணேன். ஆர்கானிக்கா எப்படி காய்கறிகள் பண்றது? நிறைய டிராவல் பண்ணேன். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அதில் கேதர் பண்ணிக்கிட்டேன் அதில். நிறைய ஃபீல்டு அதில் தெரிஞ்சுக்கிட்டேன் அதில். ஸோ அப்போ நமக்கு இவ்வளவு விஷயங்கள் வந்து நமக்கு தெரியுமாங்கிறது நம்ம இந்த மாதிரி ஃபீல்டில் இறங்கும் போது நான் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் ஒரு ஒரு 5 வகையான ஃபீல்டுக்கு நான் பார்த்துட்டுருக்கேன். ஸோ நான் ஒரு ஆண்டர்பனர் தான் நான். ஸோ இப்போ நான் ஒரு ஜாப்லாம் நான் எதுவும் பண்ணேன். ஸோ நான் சொந்தமாகவே செல்ஃபாகவே நான் வந்து ஜாப் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் இல்லை. ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம நிறைய டைம் சேவ் ஆகும் நமக்கு. ஸோ 9 to 5 ஜாப்ங்கிறது ரொம்ப எஃபெக்டிவான டைம் அது. நமக்கானதாக இருக்கணும், அது பிறருக்கானதாக இருக்கணும். முழுக்க முழுக்க அது பிறருக்காக மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம லைஃப் எப்போ வாழ்றது? ஸோ அந்த ஒரு கான்செப்ட் தான் நம்ம இது பண்ணிட்டு இருக்கு. சூப்பர் சார், சூப்பர். தேங்க் யூ சார். என்ன சார்? ஸோ நம்ம வந்து என்ன மாதிரி ஃபீல்ட்லாம் செக்டர்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் ஃபர்ஸ்ட். என்ன எல்லா ஃபீல்டுக்கும் மெயினே பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான். ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் பேசிக்காக எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமொபைல் செக்டர், இன்னொன்று எலக்ட்ரிக்கல், கார்பெண்டர் ஒர்க்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கிரியேட்டிவிட்டி நிறைய இருக்கக்கூடியது. அந்த மாதிரி ஃபீல்டுக்கெலாம் ஆட்கள் ரொம்ப அதிகமாக தேவைப்படுறாங்க. ஹை டிமாண்ட்ஸ் இருக்குது எல்லாமே. ஸோ என்னோட பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன செய்யணும்னா, ஒரு 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 சார்ந்த தொழிலை மட்டும் கற்றுக்காம ஒரு 3 தொழில் கற்று வச்சுட்டாங்கன்னா, அதாவது இந்த இளம் வயசுலேயே ஒரு 3 தொழில் கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க ஈஸியாக வந்து சர்வே பண்ண முடியும். நிறைய கம்பெனியில் என்ன செய்யறாங்கன்னா, ஐயோ இன்னைக்கு வேலை தூக்கிறாங்களோ, இன்னைக்கு சம்பளம் கம்மியாக இருக்குமோ, அந்த ஒரு பயம் இல்லாமல் நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா நான் என்னோட கேரியரை கொண்டு போயிட்டு இருக்கேன். காரணம் என்னன்னு, நம்மளை வந்து ஒரு தொழில் சார்ந்து நம்ம கிடையாது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண தெரியும், ஃபோட்டோ ஷூட் பண்ணுவேன், வீடியோ ஷூட் பண்ணுவேன், அதை நான் எடிட்டிங் பண்ணுவேன். அப்போ என்ன, என்னோட டைம் பாஸ் ஃபுல்லாகவே நான் ப்ரொஃபஷனலாக மாற்றி அதை நான் வந்து அப்படியே நான் வந்து என்னோட பிஸ்னஸ் மாடலாக மாற்றிக்கிறேன். இப்போ அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து டைவர்ஷன் பண்ணாமல் நமக்கு எது பிடிக்குது, அது இயல்பாகவே பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ நேரம் கொடுத்தா அது பண்ணிகிட்டே இருப்பாங்க. நேரம் போகிறது தெரியாது. ஸோ இங்கே நிறைய பேர் ஜாப் பார்த்தீங்கன்னா, என்னடா நான் இன்னைக்கு சண்டே, நாளைக்கு மண்டேவா வேலைக்கு போகணுமே அப்படிங்கிற மைண்ட் செட்டோட தான் இப்போ எல்லாருமே வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அந்த எண்ணம் மாதிரி எல்லா நாளும் சண்டேவை மாற்றலாம். அப்போ இயல்புலவே நம்ம வந்து பிடிச்ச வேலையை நோக்கி செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்னா தான் லாங் டைமாக அந்த ஜாப் நம்ம இருக்க முடியும். ஸோ நான் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த திருநெல்வேலி யூத் எம்ப்ளாய்மெண்ட் ப்ராஜெக்ட்டுங்கிறது எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச வேலைக்கு போகணும். அதில் முக்கியமாக 3 பார்ட்டு இந்த சொசைட்டி தேவைப்படுது. ஒன்று, வேலைக்கு போகிறவங்க. என்னால் வந்து செல்ஃபாக நான் வந்து நான் நல்லா ஒரு தொழில் பண்ண முடியாது, இல்லைன்னா ஹை ரிஸ்க் எடுக்க முடியாது, அதனால நான் சொல்கிற வேலையை நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஜாப் போகலாம். ரெண்டாவது வந்து என்னென்னா, இல்லை என்னால் வேலைக்கெல்லாம் போக முடியாது, என்னால் செல்ஃபாக ஒரு ஒரு 20 நபர்களுக்கு நல்லா சர்வீஸ் பண்ண முடியும், என்னால் ஒரு கார் மெக்கானிக்காக ஒரு 20 கார்கள் பார்க்க முடியும், இல்லை நான் ஒரு எலக்ட்ரிஷனாக மாற விரும்புகிறேன், என்னால் நல்லா ஒரு 10 வீட்டுக்கு என்னால் ஒரு நாளைக்கு அட்டன் பண்ண முடியும், என்னால் இல்லை நான் ஒரு அக்ரிகல்ச்சர் நான் பண்ணுறேன், சரி என்னால் 2 ஃபார்ம் நான் நல்லா மேனேஜ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு குறுகிய ஒரு சின்ன ஒரு சுய தொழில் சொல்லுவாங்களா, சிறு தொழில் சொல்லுவாங்களா, அது பண்ணுறவங்க அது பண்ணலாம். இல்லை இது தாண்டி இன்னொன்று இருக்குது, பிஸ்னஸ் ஒன்று இருக்குது, என்னால் நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது, என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும், என்னால்
ஒரு 300 பேருக்கு நான் வேலை கொடுக்க முடியும், நான் தனியாக ஒரு ஆர்டர் எடுக்க முடியும், அந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டோட இருக்கிறவங்க ஒரு கேரியர். ஸோ அப்போ ஜாப் தேவைப்படுறாங்க, சிறு தொழில் பண்ணுறவங்க தேவைப்படுறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க தேவைப்படுறாங்க. ஆனால் இந்த 3 பேருமே எங்கே மாறி இருக்காங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணுறவங்க தொழில் போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. பிஸ்னஸ் பண்ணணும்னு மைண்ட் செட்டோடு இருக்கிறவங்களுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. வேலைக்கு வேலை தான் பார்க்கணுங்கிறவங்க பிஸ்னஸ் பண்ண வச்சிடறாங்க. இந்த ரெண்டுமே இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா சிறு தொழில் பண்ணாமல் வேலை இல்லாமல் இருக்காங்க. அப்போ அந்த வித கைடன்ஸ் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போனது தான் நம்மளோட பிளான். என்ன பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் அதில் நிறையா கூகுள் ஃபார்ம் வச்சுருக்கேன். கூகுள் ஃபார்மில் நான் ஷேர் பண்ணுறேன் பின்னாடி உங்களுக்கு. அதில் வந்து உங்களுக்கு எதில் விருப்பம் இருக்குன்னு தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ அக்ரிகல்ச்சரில் நிறைய பேர் வராங்க, இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்க வராங்க. எல்லாருமே கற்றுக்கிறாங்கன்னா கற்றுக்க மாட்டாங்க. பார்க்க அழகாக இருக்கும், பார்க்க பச்சை பசேன்னு இருக்கு, நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் வெயில் மழை பார்க்காம வேலை செய்யணும் ஃபீல்டில். அந்த சில பேர் செட் ஆகாது. சில பேருக்கு 50 பேர் வராங்கன்னா அதில் 40 பேர் கலந்து போயிடுவாங்க, 10 பேர் தான் இருப்பாங்க. அதுதான் அந்த 10 பேர் கண்டிப்பா. இப்போ வந்து இப்போ நான் காலேஜ் போகும்போது நல்ல டிப்டாப்பாக கோட் ஷூட் போட்டு போவேன், டக்கிங் மட்டும் போவேன். ஆனால் நான் ரோட்லேயே படுத்திருப்பேன். எப்படி கேட்டிங்கன்னா, நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் மாறும்போது நான் ரோட்டில் படுத்திருப்பேன். ஸோ நான் ஒரு காட்டுல போய் நான் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறேன் அப்படின்னா, ரோடு மண் இதெல்லாம் பார்க்காம அனுசரிப்படுத்தாத நான் ஷூட் பண்ண முடியும். அப்போ நான் படுக்கிறோம்னா அப்போ அதுக்கு காரணம் என்ன, என்னுடைய இக்கிகாய் தான். எனக்கு அது பிடிச்சிருக்கு, நான் ப்ரொஃபஷனலாக வச்சிருக்கேன். நான் அங்கே நான் அந்த வேலையை பண்ணாதான் நான் பண்ண முடியாது. பட் அந்த மாதிரி பண்ணுற விஷயத்தை நான் காலேஜ் போய் பண்ண முடியுமா? முடியாது. அங்கே நான் வந்து ப்ரொஃபஷனலாக என்ன டக்கிங் பண்ணிட்டு எப்படி பண்ணணும் அப்படி தான் போக முடியும். அப்போ நமக்குள்ள 5 வகையான நபர்கள் உள்ள இருப்பாங்க எப்பவுமே. அது யாரும் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி தியேட்டிக்கலாக இல்லாமல் கொஞ்சம் தியேட்டிக்கல் தேவைப்படும். 80% ப்ராக்டிக்கலாகவும் நீங்கள் ஃபீல்டில் இறங்கும் போது தான் அப்போ தான் உங்களுக்குள்ளே நீங்கள் யார் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். அப்படி நீங்கள் சரியான ஏஜை கண்டுபிடிச்சிட்டீங்க, நீங்கள் யாரும் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் வந்து குமிச்சு வச்சிருக்கு. அவ்வளோ வாய்ப்பு நீங்கள் அழகாக தடுத்துக்கலாம். அழகா 5 வகையான நபர்கள்னா நம்ம ஸ்கில் பேஸ்டு அதுபடி சொல்றீங்களா? எப்படி நமக்குள்ள 5 வகையான நபர்கள் இருக்காங்கங்கிற மாதிரி சொல்றீங்கல்ல? ஆமா. எப்படி கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு பெரிய ஆர்டிஸ்டா இருக்கலாம், இல்ல பெரிய கோடிங் போடுறவங்களா இருக்கலாம், இல்ல எலக்ட்ரிக்கல் நாலேஜ் எல்லாம் இருக்கும், இல்ல எலக்ட்ரானிக்ஸ்ல கோடு சர்க்யூட்லாம் ஈஸியா நீங்க சால்வ் பண்ணக்கூடிய ஆளுங்களா இருக்கலாம். அப்போ வந்து நீங்க வந்து ஒரு 1ஆம் கிளாஸ் +2 வரைக்கும் நீங்க வந்து படிச்சு வந்திருப்பீங்க. உங்களுக்கே தெரியாது, சின்ன வயசுல நீங்க நிறைய விஷயம் செஸ் போர்ட், பெரிய செஸ் போர்ட் பிளேயரா இருக்கலாம் நீங்க. அப்போ நீங்க அந்த இடத்துல அதை நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் நீங்க அதை பழைய ஏஜ்ல நீங்க என்ன இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. நான்லாம் அப்பதான் உட்காந்து எல்லாம் எழுதுனேன். எல்லாத்தையுமே எனக்கு எதெல்லாம் இயல்பா வருது அது எல்லாமே ஃபுல்லா எழுதுனேன். எனக்கு என்னென்ன பிடிச்சிருந்தாலும் மஸ்ட் எழுதுனேன். அது நீங்களும் செஞ்சு பாருங்க, செய்தி பாருங்க, அது அவ்வளோ பெரிய ரிசல்ட் கொடுக்கும். இவ்வளோ விஷயம் எனக்குள்ள இருக்கான்னு அப்பதான் ரியலைஸே பண்ணேன். ஏன்னா நான் ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கும்போது ஒரு சாஃப்ட்வேர் தான் தெரியும், எனக்கு வேற எந்த சாஃப்ட்வேர் தெரியாது. இந்த வேலை இல்லைன்னா அடுத்த என்ன பண்ண தெரியாது. ஸோ அப்போ நான் அந்த ரிஸ்க்கை உடச்சிட்டு நான் வந்து வேலையை வாண்டடாக ரிசைன் பண்ணிட்டு தான் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இந்த ஏஜில் விட்டுட்டோம்னா அப்புறம் ஏஜ் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ அப்படி பண்ணி ஃபீல்டில் நான் வந்து லைவாக இறங்கினேன். எல்லாமே அந்த ஃபீல்டில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண உடலால் நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் ஓகே உங்களுக்கு அது இயல்பாக வருது. சில விஷயங்கள் உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும், எனக்கு அது ஈஸியாக இருக்கும். எனக்கு அது கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு இயல்பாகவே. அப்போ உங்களுக்கு எவ்வளோ நேரம் செஞ்சால் கூட வேலை டயர்டாகாது. ஏன்னா உங்கள் மைண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே அதில் வந்து ஈஸியாக பண்ணிடுவாங்க அது. ஸோ அதுதான் இப்போ நான் பண்ணுறேன். ஸோ அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு எல்லா ஃபார்ம்ஸும் நான் கனெக்ட் பண்ணிட்டு வரேன்ல. நம்மளை அனலைஸ் பண்ணி ஆக்ஷன் ஸ்டெப் எடுக்கணும் என்ன சார்? ஆமாம். அப்போ நீங்கள் வந்து துறையை தேர்ந்ததுக்கு முன்னாடி அந்த கூகுள் ஃபார்ம் பார்த்தாலே உங்களுக்கு அது புரிஞ்சிடும். நான் நிறைய லிஸ்ட் வச்சிருப்பேன் அதில். அதை நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஓகே ரைட், இது நல்லா வருது, நமக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணிக்கலாம்.
ம். ஏன்னா இந்த ரிஸ்க்கை நீங்க இந்த வயசுல எடுக்க தப்பு இல்லை. ம். இதுவே நீங்க வந்து ஒரு ஒரு 5 வருஷம் கழிச்சு பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ம். ம். ஏன்னா இந்த சொசைட்டி எப்படின்னா இஎம்ஐலயோ வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டி வச்சிருக்காங்க. மேரேஜ் ஆகணும், அது செட்டில் ஆகணும் அப்படின்ட்டு. பட் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பட் அதுவும் தேவைதான் நமக்கு. ம். லைஃப் லாங் நமக்கு வந்து ஒரு ப்ரெஷர் இல்லாம ஜாலியா என்ஜாய் பண்ணி வாழ்றது நம்ம லைஃப் இருக்கிற ஒரே லைஃப் தான். அப்போ நமக்கு அது பிடிச்ச வேலையை தேர்ந்தெடுக்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அதிகமான ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ நிறைய பேருக்கு படிப்பு வராது. ம். அதுக்கான முட்டாள் கிடையாது அவங்களுக்கு. ஆ. அவங்களுக்கு ஏகப்பட்ட திறமைகள் உள்ள இருக்கும். ம். ம். அவங்களுக்கு வந்து எழுதவோ படிக்கவோ இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஃபீல்டு ஒர்க் பார்க்கணும் அதிகமாக ஆசைப்படுவாங்க. சில பேர் ஃபீல்டு ஒர்க் பார்க்க பிடிக்காது, ஆ. சிஸ்டம் ஒர்க் பார்க்க தான் பிடிக்கும். அப்போ சிஸ்டம் ஒர்க்ல எதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நிறைய சிஸ்டத்துல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. ம். ம். சிஸ்டம் ஒர்க்னா சாஃப்ட்வேர்ல வந்து பில்டிங் டிசைன் பண்ணுவாங்க, பெரிய ஆர்கிடெக்டா இருக்கலாம், இல்லை டிராயிங் ஆர்டிஸ்டா இருக்கலாம், இல்லை கோடிங் போனவங்களா இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி கிரியேட்டிவிட்டி நாலேஜ் அதிகமாக இருக்கும் சிஸ்டத்தில். அப்போ சிஸ்டத்தில் தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கா, இல்லை ஃபீல்டில் அக்ரிகல்ச்சர் தான் இன்ட்ரெஸ்டாக இருக்கா, இல்லை எலக்ட்ரிஷியனில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கா, அந்த செக்டார் இருக்குல்ல, அந்த செக்டார் ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுக்கு நான் அந்த ஃபீல்டு ஃபுல்லாக காட்டுக்கு நான் தயாராக இருக்கேன். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கற்றுக்கிட்டீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 வருஷத்துக்குள்ள ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு 5 ஃபீல்டு நீங்கள் பார்த்துருவீங்க. அது உங்கள் லைஃப்பில் அப்ளை ஆகும். அப்போ நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் சஸ்டைனபிள் லைஃப் நோக்கி நான் நகர்த்துறேன். ஸோ இன்னைக்கு இப்போ எனக்கு லாக்டவுன் ஆகிட்டு காய்கறி கிடைக்காதுன்னா எனக்கு காய்கறி கிடைக்கும். ஸோ தண்ணி கிடைக்காதுன்னா தண்ணி எனக்கு கிடைக்கும். அப்போ அந்த சிஸ்டத்துக்குள்ள நம்ம போகணும். பணமே இல்லைனா கூட நம்ம சர்வே ஆக முடியும். ஆனால் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம இப்போ பணம் தேவை. அந்த டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கு சில நேரங்களும் சில இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் சரியான முறையில் உங்கள் நேரத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கேரியர் ஈஸியாக நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். அதுக்கான கைடன்ஸ் கொடுக்க நாங்கள் ஒரு டீமாக இருக்கோம். நாங்கள் எல்லாத்துக்குமே ஸோ உங்களுக்கு சேஃப்டியான முறையில் உங்களுக்கு லேர்னிங் பண்ணுறதுக்கும் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம். நம்ம இதில் ஸோ உங்களுக்கு இதை பற்றின ஏதாவது வேறு ஏதாவது கேள்விகள் தான் கேளுங்க. ஓகே சார். எனக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கேட்கலாம் சார்ட்ட. மைக் அன்மியூட் பண்ணிக்கோங்க. மேம் ஆடிபிளா இருக்கா? கேக்குது சந்தோஷ். எஸ் சார். ப்ரீவியஸா என்ன ஒர்க் சார் பண்ணிருந்தீங்க ஐடி ஒர்க்ல? ஐடி ஒர்க் பார்த்தீங்கன்னா நம்ம பில்டிங் டிசைன் பண்ணுவாங்களா சாஃப்ட்வேர்ல. பிபிடிஎம்இபின்னு சொல்லுவாங்க. ஓகே. அதாவது பில்டிங்ல இருக்கிற மெக்கானிக் சைஸ் வந்து அங்கே 3D வந்து ரன் பண்ணணும். ஓகே. எங்க ஒர்க் இருந்துச்சு சார்? இங்க சென்னை லொகேஷனா இல்ல? சென்னை சைதாப்பேட்டில். சென்னை சைதாப்பேட். ஓகே. ஸோ அந்த ஒரு சாஃப்ட்வேர் தான் வந்து அபிதாபி வரைக்கும் கொண்டு போய் வேலை பார்க்க வச்சுருந்தேன். அந்த சாஃப்ட்வேர் தெரியுமா உங்களுக்கு? இல்ல ப்ரோ, எனக்கு தெரியாது. ஜஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர்னு சொன்னீங்க. என்ன சாஃப்ட்வேர், என்ன மாதிரி இருக்கும், எந்த மாதிரி லொகேஷன்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். சாஃப்ட்வேர்னா இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் 2D பிளான் தான் காட்டுவாங்க. நாங்கள் அப்படி 3Dயை மாற்றி சைட்டுக்கு உள்ள கிளைண்ட்டுக்கு நாங்கள் அனுப்புவோம். 3Dயை வந்து விஷுவலாக வந்து வாக் த்ரூ பண்ணி காட்டுவாங்க. பில்டிங்கில் எல்லாமே கரெக்டாக இருக்குது, எல்லாமே பக்காவாக வந்து கட்டுறதுக்கு முன்னாடியே சைட்டில் வந்து எதுவுமே விசேஷம் நடந்திருக்காது. நம்ம அப்படியே லைவாக வந்து ரியலாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து பில்டிங் வந்து சாஃப்ட்வேரில் பண்ணி அவங்கள்ட்ட வந்து வாக் த்ரூ பண்ணி காட்டுவோம். 3D அப்ரூவல் வாங்கின பிறகு தான் அது வந்து ஆட்டோகேட் டிராயிங் கன்வெர்ட் ஆகும். ஸோ அதுக்கு எங்கெங்கே பில்டிங்லாம் எங்கே இடிக்குது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கோடிங் போட்டு எல்லாமே அதை நாங்கள் பண்ணுவோம். அது வந்து எனக்கு அது இயல்பாக வந்ததுனால எனக்கு அது ஈஸியாக போயிட்டு இருக்குது. நிறைய பேருக்கு அந்த சாஃப்ட்வேர் தான் பண்ணுறது கஷ்டம். ஸோ அந்த டைமில் நான் கரெக்டான டைத்துக்கு அதை நான் சூஸ் பண்ணாது. ஓகே. இப்போ நீங்க அந்த ஒர்க் தான் பண்றீங்களா இல்லை மூவ் ஆயிட்டீங்கன்னு சொல்றீங்க?
அந்த ஒர்க்குமே நான் இப்போ அக்ரிகல்ச்சர் நான் திருப்பிட்டேன் அந்த சாஃப்ட்வேரை. ஓகே 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 அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ நான் அக்ரிகல்ச்சரிங் நான் பண்ணிட்டேங்க. ஒரு 2 ஏக்கர் ஃபார்ம் இருக்குது அப்படின்னா அந்த ஃபார்மில் வந்து பைப் எவ்வளோ தூரம் டெப்த்து கீழே இருக்குது, எந்த ஜோனில் என்னென்ன கிராப் போட்டிருக்கோம், ஃபென்சிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ கல் தேவை, அப்போ அதுக்கு அப்போ என்னன்னா எல்லாமே லென்த்து, அதுக்கான மெட்டீரியல்ஸ் என்னென்ன வேணும் எல்லாமே நம்ம மாடல் பண்ண என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து டீட்டெயில்ஸை கலெக்ட் ஆகி நம்மகிட்ட வந்து டேட்டாவை நமக்கு வெளியில் வந்துடும். அதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ ஒரு லேபர் காஸ்ட் கம்மி பண்ணுறதுக்காகவும் ரீவர்க் பண்ணாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். நான் கொஞ்சம் இன்னோவேட்டரை யோசிச்சு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரீலான்சிங்க பண்ணிட்டுங்க அது. சூப்பர் சார், ஆல் த பெஸ்ட். ஸோ உங்களுக்கு அதில் சந்தோஷம், உங்களுக்கு அதில் என்ன மாதிரி ஃபீல்டுலாம் இன்ட்ரெஸ்ட், மெக்கானிக்கலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, எந்த மாதிரி இதில் உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு? எனக்கு ஐடி டொமைன் சார். ஐடி டொமைன், நெட்வொர்க்கிங், சிஸ்டம் சப்போர்ட், அது ரிலேட்டடாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஓகே ஓகே. ஸோ இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குற சஜஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐடி செக்டருக்குள்ள உள்ள போகிறீங்க அப்படின்னா ஏஐ கூட இப்போ நிறைய காம்படிஷன் வந்துருச்சு. இப்போ ஏஜென்ட் வந்துட்டாங்க, ஏஜி வந்துட்டு சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ஒன்றும் ஒன்று வருது. ஸோ என்னென்னா இப்போ எங்கள் ரிலேஷனில் உள்ளவங்களுக்கே பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே தெரிஞ்சவங்க கூட இப்போ அவங்களுக்கு ஜாப்ஸ் இப்போ கம்மிட்டு வருது. ஏன்னா எல்லாமே ஏஐ பார்த்துக்குது. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா ஏஐயோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு கிரியேட்டிவிட்டியாக உங்களுக்கு ஐடியா இருக்கணும். அதை தாண்டி ஃபீல்டு ஒர்க் பார்க்கவும் நீங்கள் சில விஷயம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏதாவது ஒரு 2 ஃபீல்டு லாக்டவுன் ஆனால் கூட இந்த இது சஸ்டெயின் பண்ணுற அளவுக்கு ஒரு 2 பிஸ்னஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 2 வேலையாக இருக்கலாம், சிறு தொழிலாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம். ஸோ ஐடியும் கற்றுக்கணும், இதையும் கற்றுக்கணும்னு சொல்லுவார். ஸோ அப்போ நாளைக்கு திடீர்னு ஒரு ஃபியூச்சர்லேருந்து இப்போ ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம், இந்த 2 தொழிலோ இல்லை 2 ஜாப்போ வச்சு நீங்கள் இதெல்லாம் சஸ்டெயின் ஆகிக்கலாம். இப்போ நான் அப்படி தான் ஒவ்வொன்றா பண்ணது எல்லாருமே. சொல்லுங்கள் சந்தோஷ். கண்டிப்பா சார். நெக்ஸ்ட் நான் அதான் மூவ் ஆயிட்டு இருக்கேன். நீங்க சொன்ன எல்லா ஃபார்முலாவும் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிட்டு தான் சார் இருக்கேன் கரண்டா. கண்டிப்பா. இப்போ ஒரு ரீசெண்டாக சொல்கிறேன்னா, இப்போ அமேசானில் வந்து ஒரு குடோனில் பார்த்தீங்கன்னா ஒரு 300 பேர்கிட்ட வேலை பார்த்துருக்க ஒரு குடோனில் அவங்க 300 பேருக்கு என்ன வேலை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரேக்லேருந்து பொருட்கள் என்னென்ன அடுக்கி வைக்கணும், அப்போ அது என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு குவான்டிட்டிலாம் எழுதி வைக்கணும், அதை சிஸ்டத்தில் ஃபீட் பண்ணணும், திரும்ப யாரை பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அதை லிஸ்ட் எடுக்கணும், திரும்ப எல்லாம் பண்ணி இதை மேனுவலாக ஆட்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபுல்லாக டோட்டலாக ஏஐ ரோபோட்டில் உள்ள வந்துட்டு எல்லாமே. ஸோ 24 hours ரன் ஆகுது அந்த இடத்துல. ஸோ அவங்க ஷிஃப்ட்டு தேவையில்லை, ஆள் போடுற அவசியம் இல்லை, சூப்பர்வைசிங் பண்ண தேவையில்லை, இன்க்ரிமெண்ட் தேவையில்லை, சேலரியோட ஃபுட் அலவன்ஸ் டாலரன்ஸ் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. ஆனால் ஒர்க்கு நீட்டாக நடக்கும். ஹியூமன் என்ன பண்ணுறாங்கன்னா ஹியூமன் எரர் நிறைய வருது அந்த இடத்துல. ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ஆர்டர் பண்ணியிருப்பாரு, அது தேவையில்லாமல் வேற ஒரு பொருள் வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்டுறாங்க. இன்னொன்று கணக்கு வழக்கு சரியாக பார்க்க முடியல அவங்களால. எவ்வளவு பொருள் இங்கே இந்த மாதம் வந்து டர்ன் ஓவர் ஆயிருக்கு, இந்த லாப நஷ்டத்தை காட்டுவாங்களா, இந்த மாதிரி ஹியூமன் எரர் நிறைய வர்றதுனால எம்டிக்கு என்ன செய்ய முடியும், அப்போ அதாவது ஓனர் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமாக இருக்குது இதை ரன் பண்ணுற அளவுக்கு. அப்போ இதை சுலபமாக என்ன செய்யறாங்கன்னா ரோபோட்டை நோக்கி போகிறாங்க இருக்கும். அப்போ நம்ம ரோபோட் ஈக்குவலாக ஒன்று ஒர்க் பண்ண தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஒரு 3 விஷயம் 4 விஷயம் நம்ம வந்து ஜாப்ஸ் மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே சார், தேங்க்யூ சார். வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம். ஸோ வர ஏப்ரல் 1 நம்ம திருநெல்வேலி ஸ்ரீபுரத்தில் வச்சு நம்ம ஒரு ஒர்க் ஷாப் கனெக்ட் பண்ண போகிறோம். அதில் வந்து அக்ரிகல்ச்சர் இருக்கும், சிவில் இருக்கும். சிவில்னா பார்த்தீங்கன்னா பழங்காலத்து வீடு எப்படி கட்டுறது, இப்போ கரண்ட்டில் எப்படி வீடு கட்டுறாங்க, அது மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து ஹவுஸ் ஒயரிங் ஃபுல்லாக தெரியும். கமர்ஷியல் பில்டிங் நான் வந்து ஒயரிங் எலக்ட்ரிக்கல் சர்வீஸ் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டு நான் சொந்தமாக ஒரு தொழில் பண்ண போகிறேன்னா அப்படியும் பண்ணலாம். நீங்கள் பெரிய ப்ளம்பர் ஆகணும்,
இல்லை பெரிய ஒரு இப்போ 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 இருக்கிற எல்லா வெஹிக்கிளுமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் சென்சார் வந்துட்டு எல்லாமே. டூ வீலர்லேருந்து கார் வரைக்கும் ஃப்ளைட் வரைக்கும் ஃபுல்லாக சென்சார் தான் எல்லாமே. அப்போ அந்த சென்சார் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. இப்போ அதுக்கெல்லாமே ஆட்டோமொபைல் சைடு வந்து கோடிங் போடுறதுக்குலாம் வந்து எல்லாமே. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கார் பார்க்கிங் பண்ணுறாங்க, ஆட்டோமேட்டிக் பார்க் பண்ணுறாங்கல்ல. நீங்கள் ஜஸ்ட் பட்டன் நம்பினா அப்போ ஆட்டோமேட்டிக்காக கார் பார்க் ஆயிரும். அப்போ ஒரு ஹியூமன் என்ன பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி அல்காரிதம் வந்து கோடிங் போட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்கிறாங்க, ஒரு ஹியூமன் யோசிக்கிற அளவுக்கு அது பண்ணிக்குது எல்லாமே. அப்போ அந்த அந்த ஆட்டோமொபைல் ஃபீல்டுக்குமே இந்த ஐடி செக்டர் உள்ள வரும். எப்படி ப்ரோக்ராம் அல்காரிதம் எப்படி பண்ணணும், அப்போ அது சென்சார் எப்படி பண்ணணும், அதுக்கும் எலக்ட்ரிக்கல் உள்ள வருது, மெக்கானிசம் உள்ள வருது, எல்லாமே பண்ணுது. ஸோ அப்போ வந்து இவ்வளோ செக்டார் ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரியில் வந்து இதில் நான் உள்ளே கொண்டு வரேன் எல்லாத்துக்குமே. என்ன வேணா நீங்கள் ஒரே இடத்துல நீங்கள் நிறைய விஷயங்கள் இருந்து லேர்ன் பண்ணிட்டு போக முடியும். இதோட நோக்கமே என்னன்னா நீங்கள் சொந்த ஊர்லேயே நீங்கள் செட்டில் ஆகலாம். அப்படியான விஷயம் தான் இங்கே நான் பண்ணிட்டு இருக்கேன். வேற எதுவும் தகவல் தேவைப்படுதுங்களா? அண்ணா சாப்பிட்டீங்களாண்ணே? சாப்பிட்டேங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேங்க. ரைட் ரைட். ஆனால் இப்போ வந்து நம்ம டீமில் இந்த உமா மகேஸ்வரிங்கிற ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஸோ இப்போ இவங்கள தான் நான் சொன்னேன்ல, சரி. இப்போ இவங்க வந்து நம்ம ரெகுலராக வந்து கோஆர்டினேட் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம வந்து பிளான் பண்ணுறோம் அந்த ஸ்டூடெண்ட்டை. இப்போ எப்படின்னா இப்போ இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கீங்களா. ஸோ இந்த மாதிரி ரெகுலராக நம்ம வந்து ஒரு பர்சனை வந்து இன்வைட் பண்ணி இந்த மாதிரி செஷனில் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண வைக்கிறது. கொஸ்டின் பேஸ்டாக இப்போ நீங்கள் இன்னைக்கு நீங்களே ஷேர் பண்ணிட்டீங்க, நல்ல மனசு உங்களுக்கு. சிலவங்கள்ட்ட நம்மளே கேள்வி கேட்டு நம்ம வந்து அவங்ககிட்ட இருந்து விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம வந்து செஷன் வந்து ரெகுலராக பண்ணலாம்ங்கிறது பிளான் இருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் உங்களோட கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் எதுவும் சொல்லலாம், இல்லை நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் நீங்கள் உங்களோட ஐடியாலஜி சொல்லலாம். மற்றபடி கண்டிப்பா அவ்வளோதான். நீங்கள் சொல்ல வேண்டியதாக சொல்லிட்டீங்க. அவ்வளோதான் செஷனுங்கிறது எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான். கவனிச்ச வேற உமா மகேஸ்வரி நீங்கள் இதுக்கு நீங்கள் ஏதாவது இன்புட் கொடுக்கணும், இன்புட் கொடுங்க. கண்டிப்பா இன்புட்னா இப்போவா? இப்போ இந்த செஷன் வந்து எப்படி கொண்டு போகலாம், அடுத்து அது மாதிரி ஏதாவது நீங்கள் ஏதாவது ஐடியா வச்சுருக்கீங்களா உங்களுக்கு ஏதாவது? நெக்ஸ்ட் செஷனா இல்லை இந்த செஷனா? இந்த செஷன் இப்போ முடிஞ்சிரும். இப்போ நம்ம 5 டேஸ்ல முடிச்சிருவோம். முடிஞ்சிருவாமா? நம்ம நெக்ஸ்ட் அடுத்து செஷன் நான் பிளான் பண்றேன். என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி. ஏன்னா இருக்கிறது ரொம்ப பார்த்தீங்கன்னா அந்த டைம் ரொம்ப ஒவ்வொரு செகண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு வராங்க. அவங்களுக்கு எஃபெக்டிவாக அவங்க லைஃப்ல அப்ளை ஆகக்கூடிய நம்ம ஒன்றா கொண்டு கொடுக்கலாம். மீட்டிங் எப்படின்னா எல்லாரும் இணைஞ்சு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, இப்போ இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு ஒரு பாதையை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இல்லை நம்ம அந்த மீட்டிங்கை வச்சுக்கலாம். நம்ம இப்படி ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் நம்ம ஒவ்வொரு ஆட்டோமேஷன் வந்து ஒரு மீட்டிங் போடலாம். எலக்ட்ரிக்கல் லெவல் விஷயமா ஒரு மீட்டிங். அக்ரிகல்ச்சர்ல ஏகப்பட்ட செக்டார் இருக்கு. அக்ரிகல்ச்சர்ல இவ்வளவு ஜாப்ஸ் எல்லாம் வரப்போகுது. நம்ம ரன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் அடுத்து ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் தான். இதே மாதிரி நம்ம அடுத்த செஷன் பண்ணும்போது இப்போ தனுஷா வந்து உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டாங்கல்ல, இப்போ அதே மாதிரி ஒரு பிசினஸ் ஒரு சிஇஓ யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு நீங்க வந்து தனுஷாவோட ரோல் எடுத்துட்டு அவங்களுக்கான இந்த என்னெல்லாம் நீங்க கொஸ்டின் கேட்கணும் நீங்க அவங்ககிட்ட கேட்கலாம். ஸோ அப்படி வந்து ரெகுலரா நீங்க இதை பண்றதுக்கு வந்து உங்களால சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறேன். பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வீக்லி ஒன்ஸ் நம்ம பண்ணுவோம். அடுத்து போப்போ எப்படி நம்ம ஸ்பார்பிலிட்டி பொறுத்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும், இன்க்ரீஸ் பண்ணிப்போம். ஓகேவா? கண்டிப்பா. அப்போ நெக்ஸ்ட் வீக் நீங்க யாருங்கிறத சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் வீக் Thursday வந்து இதே மாதிரி டைம்ல யாராவது ஒருத்தர் வந்து நீங்க கொஸ்டின்ஸ் கேட்கறலாம் கேளுங்க, அவங்கள பேச வைப்போம். ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வர வைக்க முயற்சி பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கம்மியாக இருந்தாலும் இதில் ஒன்று நம்ம ரெக்கார்டிங் பண்ணி நம்ம யூடியூப்ல போஸ்ட் பண்ணிடுறோம். நம்ம மறுபடியும் ஷேர் பண்ண முடியும். இந்த தைரியத்தில் தான் நம்ம வந்து நம்ம வர வைக்க முடிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து பேசி வர வைக்க பார்ப்போம். கண்டிப்பா. நம்ம எல்லாமே ஒரு ட்ரெயின்ல இருக்கிற இன்ஜின் மாதிரி. இன்ஜினோட வேலை என்னன்னா எல்லாம் கம்பேர் பண்ணி நம்ம இழுத்துட்டு போற மாதிரி. மூவ் ஆகக்கூடிய நான் கம்பேர் பண்ணி நம்ம அழகா இழுத்துட்டு போயிடலாம். மூவ் ஆகாத கம்பேர் பண்ண அங்கேயே நிற்கும். ஸோ நம்ம கூட வரக்கூடிய நம்ம மூவபிள்
கம்பார்ட்மெண்ட் ஏரியாவை நம்ம எண்ணங்களோட இணைஞ்சு நம்ம பெருசாக சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய இளைஞர்களை கண்டிப்பாக நம்மளால வளர்ந்து அழகாக கூட்டு போகலாம். ஓகே. அவங்களே நினைச்சாங்க ஒரு கம்பார்ட்மெண்ட் அவங்களே கிடைச்ச நம்மள மாதிரி ஒரு இன்ஜினை மாறிடுவாங்க பின்னாடி. ரைட். தேங்க்யூ தனுஷா. வாட் யூ? தேங்க்யூ. இப்போ வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவங்க லைஃப்ல வந்துட்டு இப்போ சொல்றது இம்ப்ளிமெண்ட் பண்ணுமா, இல்லைன்னா இவங்க வந்துட்டு அவங்களுக்கு ஏற்ற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்களே கிரியேட் பண்ணிக்குவாங்க? ஆமாம், சொந்தமாக அவங்களே ஒரு ஜாப் அவங்களால இன்னும் சொந்தமாக ஜாப் தேட முடியும், ஜாப் வாங்கி கொடுக்க முடியும், இல்லை சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும் நம்மளால. அண்ணன் சொல்றது என்னன்னா, சுய தொழில் ஸ்கில் நம்ம வந்து வளர்த்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம நாளைக்கு எப்பனாலும் பொழைச்சிக்கலாம். திறமை நம்மளுக்கு இருக்க வரைக்கும் நம்ம பொழைச்சிக்கலாம். கண்டிப்பா. அதான் பாயிண்ட். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலையினை ஒற்றுக்கொள். மறுபடியும் சொல்லுங்கண்ணே. என்னதுண்ணே? கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை இனியில்லை ஒற்றுக்கொள். ஒத்துக்கள். ஓகே. கைத்தொழில் நீங்க வேற 3 சொல்லிட்டீங்க. கைத்தொழில் 3ஐ கற்றுக்கொள், தைரியமாக வாழ்ந்துக்கொள். சூப்பர். இது பழசி நல்லா இருக்கு. காமன் எல்லாம் நல்லா இருக்கு. சரி, தேங்க்யூண்ணே. தனுஷா வாட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லிருங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் ஷேரிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ சந்தோஷ். தேங்க்யூ சுமித்ரா, உமா மகேஸ்வரி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. என்ன கொண்டாட்டு அடுத்த Thursday நீங்க யாரோ ஒருத்தர் இன்வைட் பண்ணுங்கண்ணே. போஸ்டர் கிரியேட் பண்ணி நம்ம நீங்க இன்டர்வியூ பண்ணுங்க அவங்கள.